எங் தாத்தாவின் சங்க உறுப்பினர்களுக்கு வணக்கம். தலைவர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் இன்னைக்கு 110 விதியின் கீழே சில திட்டங்கள் அறிவித்துக்கிறாரு. என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிலிண்டர் சூப்பர் 6 அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தின் கீழே 3 சிலிண்டர் குத்துக்கிறாப்பல தரேன்னு சொல்லிக்கிறாப்பல. இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நீங்க எடுத்துக்கணும்னு சொல்லிக்கிறாப்பல. இதுல என்ன பிரச்சனை? திட்டத்துக்கு பேர் மட்டும் அன்னபூர்ணி சூப்பர் 6, சிலிண்டர் மட்டும் 3 சிலிண்டரா? நீங்க என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னு சில பேர் கேட்டுங்கிறாங்கன்னா அது கேள்வி கரெக்டான கேள்வி. ஆனா தலைவர் என்ன சொல்லிக்கிறாப்பல, முதற்கட்டமாக சொல்லிக்கிறாப்பல. இல்ல முதற்கட்டமாக நாங்க ஏன் மென்ஷன் பண்றோம்னா முட்டு கொடுக்க போறான்னு கேட்காதீங்க. அப்படி கிடையாது. அதற்கான வரையறை என்ன அப்படிங்கறத நம்ம சொல்ல போறோம். அதற்கு பிறகு என்ன, மகளிர் வெற்றி பயண திட்டமும் அறிவிச்சுக்கிறாப்பல. எங்க பஸ்ல எல்லாம் பெண்கள் விலையில்லா பேருந்துல நீங்க பயணிக்கலாம்னு சொல்லிக்கிறாப்பல. எப்பயில இருந்து ஆக்சிடென்டா கருவேப்பிலை காந்தி சேர்ந்து என்னைக்கு அறிவிச்சிருக்கலாம்னு வச்சுங்களேன். அதற்கு பிறகு பரந்தூர் விமான நிலையம் அந்த திட்டமே ரத்து பண்ணிக்கிறாப்பல. யார் ரத்து பண்ணிக்கிறாப்பல? ஏற்கனவே தலைவர் வாக்குறுதி கொடுத்துக்கிறாப்பல. அதனால நீங்க ரத்து பண்ணிக்கிறாப்பல. ரத்து பண்ணி நீங்க திமுக பொத்தின்னு வெளில போயிட்டாங்க. எல்லாம் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறாங்க. பாருங்களேன், நம்ம ஏற்கனவே சொல்லிக்கொள்ள இந்த திமுக எதுக்கெல்லாம் வெளிநடப்பு செய்வோம் அப்படின்னா, மக்கள் பிரச்சனை டக்குன்னு வெளிநடப்பு. மக்கள் பிரச்சனை பத்தி பேசிட்டு அப்படின்னு பேசுவாங்க. எனக்கு நீ பேச உரிமை கொடுக்கல. ஏண்டா அரசியல் சட்டத்துல 110 கீழ் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்துக்கிட்டு இருக்காருனால உங்களால பேச முடியாதுங்கிற விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா? எதற்கு 110 கீழ்? அது என்ன விதி? எல்லா திட்டத்தையும் 110 கீழ் தலைவர் ஏன் அறிவிக்கிறாரு? நீங்க எல்லாம் பேசாம கம்முன்னு சட்டம் சொல்லுது அப்படிங்கிறதுனால வச்சுக்கிறாப்பல. அந்த மேட்டர் தெரியாம கத்திருந்தாங்க. நீங்க எல்லாம் வெளில போயிட்டாங்க. அது என்னென்ன அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கீர்த்தனாமாங்கிறாங்கல்ல, மினிஸ்டர் கீர்த்தனாமா, அந்த அம்மா போட்டோ ஒன்று போட்டுங்கிறாங்க. 2 நாள் ஊருக்குள்ள பரவி இருக்குது. அந்த அம்மா யாரு, உண்மையிலே அந்த போட்டோவில் யாரு அப்படிங்கிறத எங்க இன்வெஸ்டிகேஷன் டீம் கண்டுபிடிச்சு கொண்டு வந்துக்கிறானுங்க. முட்டாப்பாயா டீ குடிக்க போன 3/4 மணி நேரம் கழிச்சுப்பா வந்துக்கிறான். ஆனா கொண்டு வந்துக்கிறாங்களா, அது யாரு அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. எங் தாத்தாவின் சங்க உறுப்பினர் ஆவதற்கான எங் தாத்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க சொல்லிவிட்டேன். அதற்கு பிறகு நம்மளுடைய கீர்த்தனாமாவுடைய அந்த புகைப்படம்னு ஒரு புகைப்படத்தை ஒரு வீடியோவை போட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது உண்மையிலேயே நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல நேற்றுக்கு மலேசியாவில் உள்ள பல நம்மளுடைய சங்க உறுப்பினர்கள் இல்லை தலை, இது மலேசியாவில் உள்ள பெண் தான், அந்த கார் வேற ஊவின்னு ஒரு கார் ஒன்று, அந்த காரு மலேசியாவில் மட்டும்தான் இருக்குது, அந்த அம்மா அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிட்டீங்க. அது பார்த்தீங்கன்னா வினோஷா ரவி அப்படின்ற அந்த ஒரு ஐடியிலேருந்து தான் வந்திருக்காங்க. அவங்க பார்க்க அச்சஸ் நம்ம கீர்த்தனா மாதிரி தான் இருக்கிறாங்க. அதுவும் தமிழ் பெண் தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அவங்களுடைய ஐடியா உங்களுக்கு தர, நீங்கள் வேணா போய் செக் பண்ணிடுங்க. நீங்கள் எதுக்கு ஐடி கேட்டீங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தெரியும். நீங்கள் போயிட்டு வேணா செக் பண்ணி பார்த்துக்கணும்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் வணக்கம். என் பேர் வினோஷா. நான் ஏன் இந்த வீடியோ செய்கிறேன்ற மோஸ்ட்லி பீப்புளுக்கு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்க சோஷியல் மீடியாவில் என்ன வீடியோ வைரலாக போயிட்டுருக்குன்னு ஓடிட்டுருக்க ஒரு விஷயம் இட் லிட்டரலி காஸ்ட் மீ ஸோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். எனக்கு தெரியல அந்த வீடியோவில் என்ன தப்பாக இருந்துச்சுன்னு. I was just getting down from my car and then நான் going to my work. அது ஒரு பர்சன் எடுத்து ஒரு அமைச்சர், இந்தியாவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் நினைக்கிறேன், அவங்கள ரேட்டட் பண்ணி அந்த வீடியோவில் போட்டிருக்காங்க. அவங்க போட்ட காரணம் அமைச்சர் இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போடலாமா அப்படின்ற ஒரு காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வீடியோவில் இருக்கிற பர்சன் நானே, அவங்க மினிஸ்டர் கிடையாது. ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ண பர்சனுக்கு சொல்கிறேன், வி ஆர் ஆல்ரெடி டேக்கிங் நெசரி ஆக்ஷன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் நீங்கள் மலேசியன் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் வை உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியல. ஸோ வி நம்ம ஆல்ரெடி அந்த நெசரி ஆக்ஷன் எடுத்துட்டு தான் இருக்கோம். தேங்க்யூ. இது தொடர்பா திமுக உடைய எம்பி கனிமொழியா காக்குறாங்களோ, கனிமொழியாக்கா அவங்க ஒரு கண்டனா இருக்கு ஒன்று விட்டுக்கிறாங்க. எதுக்கு கீர்த்தனா அவர்களை கொஞ்ச நாளா அபியூஸ் பண்றாங்கோ. அதுக்கு பிறகு துரை சந்திரசேகர் திருவையாறு தொகுதி திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகர் அந்த அம்மாவை வாடி போடி அது இதுன்னு கெட்ட வார்த்தையில பேசிக்கிறாங்கோ அப்படின்னா கண்டன அறிக்கை வந்திருக்கு. எங்க இருந்து? திமுகவுல இருந்து கனிமொழி அவர்கள். அந்த கண்டன அறிக்கையை நான் படிக்கணும் போருங்க. காலமாக கட்சி வேறுபாடின்றி பொது வாழ்வில் இருக்கும் பெண்கள் மீது அநாகரிகமான தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகே, ஆணாதிக்கம் நிறைந்த அரசியல் களத்தில் துணிச்சலுடன் செயலாற்றும் பெண்கள் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாமல் அவர்கள் உடை, தோற்றம், தனிப்பட்ட வாழ்க்கை போன்றவற்றை வைத்து விமர்சிப்பது மலிவான அரசியலுக்கு ஓகே வெளிப்படையாகும். இத்தகைய தாக்குதல்களில் ஈடுபடுவர்களின் பிற்போக்குத்தனமான மனநிலையை இதன் மூலம் வெளிப்படுகிறது. பெண்கள் இதையெல்லாம் கடந்து வெற்றி பெற வேண்டும். சரி, என்ன மேட்ரு, என்ன மேட்ச், யார் ஹீரோ, எதுவுமே கிடையாது. அம்மா அறிக்கை விட்டுருக்குறாங்க, நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இதில் சொல்லலாம்ல, இது மாதிரி எங்கள் கட்சியோடைய திருவையாறு தொகுதி நம்ம துரை சந்திரசேகர் முன்ற பாப்படையில் அவர் இதை மாதிரி பெண்களை குறித்து தவறாக பேசிட்டாரு, எங்களுடைய திமுகவுடைய ஆட்கள் ரொம்ப தரக்குறவாக பேசிக்கிட்டு இருக்காங்க, அதற்கு கண்டனத்தை தெரிவித்து கொள்கிறேன். கீர்த்தனா அவர்கள் வெற்றி நடை போட வேண்டும் என்று நீங்க குறிப்பிட்டு இருந்தா ஒத்துக்கிடுவேன். 19 பேர் இல்ல, ஊர் இல்ல, அட்ரஸ் இல்ல,
என்ன இழவுக்கு இந்த அம்மா இதை தூக்கிட்டு வந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல. இந்த திமுக பிறப்பிலே அது இருக்கு அப்படிங்கிறதையும் துரை சந்திரசேகர் பேசுனதுக்கு நேற்று நைட்டே உட்காந்து கைது பண்ணிருக்கலாம், விட்டாச்சு. இன்னைக்கு நம்ம பால்வளைத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி இன்னைக்கு வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க சட்டமன்றத்தில். இது மாதிரி அசிங்கமா பேசிக்கிறாங்க அந்த ஆளு, என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க நீங்க அப்படிங்கிறது தெளிவாக அந்த அம்மா கேட்குது. ஆனால் நம்மளுடைய சபாநாயகர் சொல்லிட்டாரு இதை பொதுவெளியில் பேசுனது அதை இங்கே வந்து பேசலாமா இல்லைங்க நான் ஆய்வு பண்ணி சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு சட்டமன்றத்திலே வச்சு அவங்களை அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அயோக்கிய பரவலை வெளில போங்கடா உங்களை பொறுக்கி பரவலுங்கிறத சபாநாயகர் அவர்கள் சொல்லணும். மக்கள் மன்றத்தில் அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அம்பலப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதான் மிக முக்கியம். எல்லாருக்கும் தெரியுதுல இப்போ எவ்வளோ மோசமான அயோக்கியதரமான பயில இப்போ வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத. உட்காந்து உதயநிதி சிரிச்சிட்டு இருக்கா. இன்னைக்கு ஏன் தெரியுமா உதயநிதி சட்டமன்றத்துக்கு வர்றான்னு தெரியுமா உங்களுக்கு? அசிங்கமா கேட்டு போனோம் அந்த அம்மா கீர்த்தனை வந்து கேட்டு வெக்க மேல சிரிச்சிட்டு நீங்க தான் எதிர்கட்சி வரணும் அசிங்கமாக அந்த அம்மா. அந்த பயத்தினால இன்னைக்கு உதயநிதி இன்னைக்கு வரல. அதாவது சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர் ரஞ்சித் அவர்கள் கருணாநிதி என்ற வார்த்தையை பேரை சொல்லிட்டாராம். கருணாநிதி சொன்னதுக்காக எங்க தலைவர் விஜய் அவர்கள் எழுந்திருத்து மாண்போடு மன்னிப்பு கேட்டார் எங்களுடைய தலைவர். ஆனா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவங்க விட்டு பொம்பளை விட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் வந்து ஒரு அமைச்சரை திட்டிட்டு இருக்கான், பல்ல காமிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஒரு கட்சியுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தார், அவர் பேரை சொல்லிட்டோம் அப்படிங்கிறத முன்னாடியே ஒரு வாட்டி சாரி ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இதனுடைய அமைச்சர் சொல்லும் போது அந்த அவர் பேர் சொன்னதுக்கு மன்னிப்புங்க அப்படின்னு எங்க தலைவர் மன்னிப்பு கேட்கிறாரு. அதுதான் உண்மையான தலைவனுக்கும் அயோக்கிய பயில தலைவருக்குமான வித்தியாசம். தலைவருக்கான பண்பு இல்லாதவர் தான் நம்ம உதயநிதி அப்படிங்கிறதுல தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு மிக முக்கியமாக பார்க்க போறது வந்துன்னா பரந்தூர் விமான நிலையம் இந்த திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். உண்மையிலேயே தலைவர் விஜய் அவர்கள் முதலில் தன்னுடைய அரசியல் களத்தை எங்க தொடங்கினார் அப்படின்னா பரந்தூர் விமான நிலையம் அந்த ஏகானாபுரம் இந்த கிராமத்தில் தொடங்கினார் அப்படிங்கிறது சொல்றோம். அன்னைக்கே தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொன்னார், அந்த விவசாயிகளுடன் அந்த போராடிக்கிட்டு இருக்க விவசாயிகளுடன் நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த தாவேக அரசும் நாங்களும் இருப்போம் அப்படின்னு சொன்னார். அதன்படி இன்னைக்கு விதி எண் 110 கீழே இன்னைக்கு அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது மிக சிறப்பானது. அதன் காரணமாக தான் இன்னைக்கு திமுக என்ன பண்ணிட்டாங்க, வெளிநடப்பு செஞ்சு விட்டாங்க. அது என்னன்னா எங்களை நீங்க பேச விடல, அந்த திட்டம் அறிவிக்கப்படுகிறது, பரந்தூர் விமான நிலையம் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன உடனே திமுக கஜில் மூஞ்சில் கத்தாரம்ட்டான். அவங்க தெரியுமில்ல அப்படி கத்துவாங்க என்ன. விதி எண் 110 கீழே ஒரு முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் என்றால் அது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுமா இல்லையா? திமுக அந்த அறிவு கிடையாது. விதி எண் 110 கீழே ஒரு திட்டத்தை அறிவிச்சா அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு ரைட்ஸே கிடையாது யாருக்கும். அது எமர்ஜென்சியா ஒரு முதலமைச்சரோ இல்ல அமைச்சரோ ஒரு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாருன்னா அதை நீங்க டிஸ்கஸ் பண்ணவே முடியாது. உங்களுடைய நீங்க டிஸ்கஸ் பண்ணணும் ப்ராப்பரா, நீங்க நம்மளுடைய சபாநாயகர்கிட்ட உரிமை கடிதம் எழுதி அதற்கு பிறகு தான் நீங்க டிஸ்கஸ் பண்ணணும். அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால தலைவர் விஜய் அவர்கள் எவ்வளவு டேலண்டா விதி எண் 110 கீழே யாருமே சட்டமன்றத்தில் விவாதம் செய்யக்கூடாது. நான் செய்யற திட்டத்தை நீ வெளியில வேணா போய் பேசிக்கோ, மைக்க போட்டு பேசிக்கோ, எனக்கெல்லாம் இது மேட்டரே கிடையாது. சட்டமன்றத்தில் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, நான் சொல்றதுதான் திட்டம் அப்படிங்கிறனால விதி எண் 110 கீழே அறிவிச்சிட்டு இருக்கிறாரு. நீங்க டிஸ்கஸே பண்ணக்கூடாது, அதை பத்தி நீங்க விவாதமே நடத்த முடியாது. அப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து அவங்க உரிமை கொடுப்பாங்க? சபாநாயகர் எப்படி உங்களை அலோவ் பண்ணுவாரு? கக்கரே புக்கரேன்னு கத்துறாங்க, பொசுக்கு ஓடிவிட்டாங்க. நோட் பண்ணி வச்சுன்னு இதோட 4வது வாட்டி மக்கள் பிரச்சனைகளை பத்தி அதுவும் தலைவர் விஜய் அவர்கள் விவசாயி சம்பந்தமா போய் சொல்றாரு. அவர் தெளிவா சொல்றாரு அந்த திட்டத்தை கைவிட போறாங்க. இவங்க எதுக்கு இப்ப நீங்க ஓடுனாங்க சொல்லுங்க. அந்த பரந்தூர் விமான நிலையத்தை சுத்தி பல கோடி ரூபாய்க்கு ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி போட்டிருக்காங்க திமுக. இது திட்டம் அறிவிக்கப்பட போகிறது, பெரிய விமான நிலையம் வரப்போதுங்குமே, ரேட்டெல்லாம் ஏக்க பக்கம் ஏறி போச்சு. அப்போ திமுக என்ன பண்ணாங்கன்னா எங்கெல்லாம் கொத்தா இடம் கிடக்கும் அங்கெல்லாம் 50 கோடியா நான் உனக்கு 100 கோடியா தரேன், இந்த இது 30 லட்ச ரூபாயா உனக்கு இந்த 1 கோடி ரூபா தரேன் அப்படின்னு பெரிய அளவில் பணத்தை வீசி அந்த நிலத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ திட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாங்கின அமௌண்ட்டோட இப்போ டவுன் ஆகிடுச்சு. அவங்க வாங்கி போட்ட அந்த நிலத்தோட மதிப்பு இல்லாமல் போயிட்டு அதன் தாங்கி கொள்ள முடியாம தான் இன்னைக்கு ஓட்டம் வர்றாங்க. ஜி ஸ்கொயர் வாங்கி போட்டுக்கிறாங்க, பேரை சொல்ல முடியாது, பெரிய பிரச்சனை ஆகிடும். ஜி ஸ்கொயர் வாங்கி போட்டுருக்காங்க, அவ்வளோ ரூபாய்க்கு சொத்து, அதெல்லாமே தான் போயிட்டு அதன் விளைவாக தான் தாங்க முடியாம தான் இன்னைக்கு ஓட்டெடுத்து ஓடிட்டு இருக்காங்க. தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாரு. அதில் அந்த எங்களுக்கும் இந்த தொழில் சம்பந்தமா விமான நிலையம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். அதை கைவிட்டுட்டு இருக்கிற மீனம்பாக்கம் இருக்குல்ல, அதை நாங்கள் பேக் சைடில் டெர்மினல் 5 பெருசாக ஓப்பன் பண்ண போகிறோம். 20 மில்லியன் பீப்புள், வருஷத்துக்கு 20 மில்லியன் பீப்புள் அங்கே வந்து போகிற அளவுக்கு அதை நாங்கள் உருவாக்க போகிறோம். அதுக்கு தனியாக மேம்பாலம் நாங்கள் கட்டி அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறது மிக சூப்பராக இருந்துட்டார். இன்னைக்கு இந்த திமுக கட்சி நடக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான், குழப்பு போயிடுச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வெற்றி பயண திட்டம், அதாவது அரசு பேருந்துகளில் எல்லா பெண்களும்
வந்து இலவசமாக கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம் அப்படின்னு தலைவர் அவர்கள் சொல்லியிருந்தார். அதன்படி இன்னைக்கு அறிவித்திருக்கிறார். அதாவது மாநகரம் நகர பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ் LSS டீலக்ஸ் பேருந்துகளில் மகளிர் வந்து கட்டணம் இல்லாமல் நீங்க பயணிக்கலாம். எந்த ஒரு வயது வரம்புமே கிடையாது, எல்லா பெண்களுமே போகலாம். இது போக 3ஆம் பாலினத்தவர் அங்க போகலாம் அப்படின்னு அறிவித்திருக்கிறார். எந்தெந்த பஸ்ல எல்லாம் பெண்கள் போக முடியாதுன்னு இருக்குல்ல, இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து LSSல போகலாம், லிமிடெட் ஸ்டாப் அங்கே நிப்பாட்டி போவாங்கல்ல, அதில் நீங்க போகலாம். ஊட்டிட்டு போவாங்கல்ல, அதில் போகலாம். எக்ஸ்பிரஸ் தெரியும், டீலக்ஸ் பஸ் தெரியும். ஆனால் நீங்கள் அல்ட்ரா டீலக்ஸில் போக முடியாது. ஏசி பஸ்ஸு, ஏசி ஸ்லீப்பர் பஸ்ஸு, அப்புறம் நான் ஏசி ஸ்லீப்பர்னா பெரிய பெரிய பேருந்துகள் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்தில் வண்டி எடுத்தாங்கன்னா போவாங்க, பெங்களூர் வரைக்கும் போகும், சென்னை வரைக்கும் போகும். அதெல்லாம் லாங் ட்ரிப்பில் இருக்குல்ல, அதே மாதிரி பேருந்துகள் எல்லாம் எந்த பெண்களும் காசு இல்லாமலாம் பயணம் பண்ண முடியாது. இதில் என்ன அறிவித்துக்காருன்னா, அன்றாடம் பணிக்கு போகிறாங்களே, எவ்வளோ பெண்கள் அன்றாடம் பணிக்கு போயிட்டு வராங்க. கொஞ்சம் தூரம் ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்குமே அவங்க போவாங்கன்னு வச்சுக்கலாம். 30லேருந்து 40-50 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு வராங்க. அதுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் செலவாகும். ஒரு நாளைக்கு 150லேருந்து 200 வரைக்கும் செலவாகும். அவங்களுடைய சுமையை குறைப்பதற்காக, இது வந்து நடுத்தர பெண்கள் வேலை செய்கிற பெண்களுக்கு சுமையை குறைப்பதற்காக இது 100% சூட்டபிள் ஆகும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டீலக்ஸ் பஸ் வரைக்குமே நீங்கள் போய்க்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இது வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் தான். தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்த வாக்குறுதிகளில் இது மிக முக்கியமான வாக்குறுதியாக இருந்துச்சு. அதையும் தலைவர் விஜய் அவர்கள் நிறைவேற்றிருக்கிறார். அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. அதற்கு பிறகு மிக முக்கியமாக சில சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிற தாவைக்கால உள்ள பெண்களை என்ன அண்ணன் அப்படி பண்ணிவிட்டாப்பல, என்னமோ சொன்னீங்கன்னாப்பல, இப்போ இப்படி பண்ணிவிட்டாப்பல, இது எவ்வளோ ட்ரோல் மெட்டீரியல் ஆக போகுது தெரியுமா? நாங்கள் என்னமோ நம்பிக்கிட்டு இருந்தோம். இந்த மேட்ரஸ் சொல்லி தான் எங்கள் அம்மாட்ட ஓட்டே வாங்கினேன். 6 சிலிண்டர் கிடைக்குமா உனக்கு? 6 சிலிண்டர் கிடைக்க போகுது அப்படின்னு. 6 சிலிண்டரும் வரல. மாதம் 2500 அவனுக்கு பணம் வருமானு சொன்னேன், அதுவும் கொடுக்கல. எங்கள் வீட்டில் கேட்டுனேக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கே சில மனக்குழப்பங்கள் வரும். ஐயோ அப்படின்ற ஒரு விரக்தி வரலாம். நீங்களேன் இதுக்கு நம்ம வந்து திணிசாலாம் முட்டு கொடுக்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு மேட்டர் மட்டும்தான். தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்லிருக்கணும், முதற்கட்டமாக நான் அறிவித்திருக்கிறேன் அப்படின்றார். முதற்கட்டம் அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்லிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதல்ல வந்து விவசாய கடன் தள்ளுபடி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. வெறும் 50,000 உள்ளவங்களுக்கு மட்டும் இவ்வளவு குறுசிறு விவசாயிகள் தனித்தனியாக பிரிக்கும் போது நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அப்படிங்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இது தலைவர் விஜய்கள் வந்து 45வது நாள் இதை அறிவிச்சிருக்கிறார். நிதிநிலை அறிக்கையெல்லாம் அவருக்கு இன்னும் கைக்கே கிடைச்சிருக்காது. முதற்கட்டமாக விவசாயிக்கு அறிவிச்சிருக்காருன்னா அதற்கு பிறகு ஒரு சாத்தியக்கூறு இருந்தால் அறிவிப்பார், கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதற்கு பிறகு மொத்தம் 3 வாட்டி அறிவிச்சிருக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா அந்த நிதியை பார்த்துட்டு இது சூட்டபிள் தான், இது நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பண்றாரு. திடீர்னு எல்லாத்தையும் பண்றணும்னு கடனையும் எடுத்து வைக்கல, முடியாது சொல்ல முடியாது அப்படிங்கிறனால கொஞ்சமா சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் அப்படின்னு தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை, தகுதியானவர்களுக்கு, தகுதியான பெண்களுக்கு அப்படிலாம் எதுவுமே அறிவிக்கல. குடும்ப தலைவிக்கு 6 சிலிண்டர், வருடத்திற்கு 6 சிலிண்டர் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் இன்னைக்கு 3 தானே கொடுத்துருக்கிறார் அப்படின்ற உங்களுடைய கேள்வி ஆற்றாமே சரியானது. ஆனால் முதற்கட்டமாக இதை கொடுக்குறார். இந்த நிதி நமக்கு எவ்வளோ சுமை இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இதில் இன்னொரு விஷயம் எப்படி என்னன்னா வந்து தகுதி வாய்ந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அந்த குடும்பங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது ஒரு பிரச்சனையா இருக்குது. அது என்ன தகுதி வாய்ந்த குடும்பம்? திமுக மட்டும் உருட்டி விட்டாங்க. நம்ம அறிக்கையில கூட தலைவர் தகுதி வாய்ந்த குடும்பங்களுக்கு கொடுப்பலாம் சொல்லலாம். மொத்தமாக குடும்பங்களுக்கு கொடுப்போம்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு தகுதி வாய்ந்த குடும்பம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான். அதற்கு பிறகு கீழே குறிப்பிட்ட உள்ளதான் முக்கியமானது, தகுதி உள்ள குடும்பங்கள் அப்படின்னு கீழே குறிப்பிட்டு ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கும் மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய அந்த குடும்பத்தில் உள்ளவங்க, அதுபோக மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த அந்த குடும்பங்களுக்கு இதில் பயனடைவார்கள் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா டேட்டா படி பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் தமிழ்நாட்டில் எவ்வளவு பேர் வந்து அந்த சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தினர் அப்படின்னு பார்த்தோம்னா 2,38,00,000 குடும்பத்தினர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் வெறும் 1,30,00,000 பேருக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா பேலன்ஸ் உள்ள ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 கோடி பேரை நம்ம ஏமாத்திருக்கோமா? அப்போ நீங்க போய் வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்களா அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. நம்ம ஒண்ணே ஒன்று மட்டும் தான் பார்க்க போறோம். தலைவர் விஜய் மேல நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் முதலில் தலைவர் விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு வந்து விவசாய கடன் ரத்து செய்யப்பட்ட போது நான் அப்பயே சொன்னேன், கொஞ்சம் பொறுங்க, மறுபடியும் தலைவர் விஜய் அவர்கள் இதை மறுபரிசீலனை செஞ்சுட்டு அவருக்கு நிதிக்கு ஏற்ற மாதிரி இதை தள்ளுபடி செய்வார், கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு. அப்பொழுது எனக்கு தலைவர் விஜய் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதே நம்பிக்கையில் தான் இன்னைக்கு சொல்றேன். வந்தது வெறும் 100 நாள் தான் ஆயிருக்கு அவர் பதவி ஏற்று. இதன் முதற்கட்டமாக நான் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி ஆகணும். முதற்கட்டமாக நான் இதை பண்றேன். மேபி இன்னொரு 3 months ஆர் 6 months ஆர் 1 year கழிச்சு கூட பேலன்ஸ் உள்ள அதுக்கு பிறகு நான் வந்து வருஷத்துக்கு 6 சிலிண்டர் கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த பயனாளர்களை அதிகரிக்கிறது. இன்னைக்கு 1.5 கோடி பேரா, அதுக்கு ஒரு 2 கோடி பேருங்க, 2.5 கோடி பேருங்கன்னு அந்த திட்டத்தை தலைவர் விஜய் அவர்கள் செயல்முறைப்படுத்துவார்ன்ற நம்பிக்கை இருக்கு. பட் அந்த நம்பிக்கையை வச்சுட்டுனா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க ஓட்டு போட்டிருக்கிறீங்க,
கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி, கேட்குன்னா கேளுங்க. அதை வந்து நான் போயிட்டு இந்த இடத்துல முட்டு கொடுத்துருக்க முடியாதுல்ல. ஏன்னுட்டா அன்றைக்கி வந்து உங்கள் அம்மாட்ட சொல்லியிருப்பீங்கல்ல, அம்மாம்மா இப்படி போடுமா, உனக்கு 6 சென்ட் கிடைக்கணும். அந்த அம்மா நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வியாக இருந்தால் அந்த அம்மாவுக்கு பதில் சொல்ல நீங்களும் நானும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த திமுக அவன் என்ன பண்ணாங்கிறது நீங்கள் யோசிக்கும். இதே இன்னைக்கு வந்து மகளிர் விடியல் பயணமா, அந்த விடியல் பயணம் 27 மாசங்கள் கழிச்சு, திமுக ஆட்சிக்கு வந்து 27 மாசங்கள் கழிச்சு தான் அமல்படுத்தினாங்க. இவங்க விடியல் பயணம் அதுக்குள்ள விடிஞ்சே வச்சு அதுக்கு பிறகு அவங்க செயல்முறைப்படுத்துறாங்க. கடைசி காலகட்டங்கள்லாம் உரிமை தொகையெல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. பல வாக்குறுதிகளை அவங்க நிறைவேற்றவே இல்லை. ஆனால் தலைவர் விஜய் அவர்களுக்கு சொன்னதை செய்யும், சொன்னதை செஞ்சே ஆகணும். ஆனால் அதற்கான டைம் இருக்குல்ல. இன்னைக்கு இதுக்கு வெறும் 4000 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 4000 கோடி செலவாகுது. அப்படி 6 சிலிண்டர் கூட தான் 8000 கோடி செலவாகும். அது கொஞ்சம் பிரச்சனை, கொஞ்சம் வரட்டும், நிதி நிலைமையெல்லாம் சரியாகட்டும், சரி பண்ணிகிட்டே இருப்போம், கொடுப்போம். ஆனால் கொடுத்த வாக்குறுதி மக்களுக்கு செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னு கேட்டால் இத்தனை திட்டங்கள் திமுக வந்த உடனேலாம் ஒன்றும் பண்ணலை. அவங்க 2.5 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க, 3 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் வந்து 100ஆவது நாளுக்குள்ள நான் இத்தனை வாக்குறுதிகளை கொடுத்து இதெல்லாம் நான் நிறைவேற்றிக்கிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் படிப்படியாக பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா தலைவர் விஜய் அவர்கள் இதே சூப்பர் 6 அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டம் மட்டும் சூப்பர் 6 இருக்காது. சிலிண்டரும் 6 சிலிண்டர்கள் கிடைக்கும், எந்த ஒரு மன வருத்தமும் வேண்டாம். அதற்கு பிறகு சில கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது. யாருன்னா தூய்மை பணியாளர். நேற்று சாயந்தரம் போல கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரிப்பன் மாளிகையில் போராடிக்கிட்டு இருந்த அந்த தூய்மை பணியாளர்களை கைது செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே தானே திமுக செஞ்சுது. விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறாருன்னா, அந்த தூய்மை பணியாளரை நாங்கள் வந்தால் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொன்னார். வந்த கொஞ்சம் காலங்களே நான் பிரைவேட்டுக்கு டெண்டர் விட்டேன்னு டெண்டர்லாம் வந்துச்சு. டெண்டர் வந்து நிறைய எதிர்ப்புகள் சம்பாதிச்சது பிறகு அதை ரிவோக் பண்ணிட்டாங்க. இப்பொழுது அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சி காலத்தில் பண்ணின மாதிரியே அதே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் தவறுன்னு நினைக்கிறேன். இது அரசாங்கம் இதை வந்து மறுபரிசீலனை செய்ய, அரெஸ்ட் பண்ணுறது, போராடுறவனை அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது முட்டாள்தனமானது, அது மோசமானது. இதே நீங்கள் வந்து பால நிலையத்தில் டைம் பாஸுக்கு போராடிட்டு தான் இந்த போலி போராளிகள் அதெல்லாம் அடித்து உடச்சி அனுப்பிவிடுங்க நம்ம தான் சொன்னோம். அவங்கெல்லாம் உள்நோக்கத்தோட போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அயோக்கிய பயலோ. ஆனால் இங்கே போராடிக்கிட்டு இருக்குது யாரு? அவங்க பணியாளர்கள். நம்ம கொடுத்த வாக்குறுதியை கேட்டு போராடிட்டு இருக்காங்க. அவங்கள கைது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் சரியான நேரம். அதாவது தாவேக்கா அரசுலேருந்து ஒரு முக்கியமான அமைச்சர்கள், யாராவது ஒரு அமைச்சர்கள் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துங்க, வாக்குறுதி கொடுங்க. இன்னும் 2 மாதம் 3 மாதம் நிதி நிலைமைலாம் சரியானது பிறகு நாங்கள் பணி நிரந்தரம் செய்கிறோம்னு சொல்லுங்க, தவறு கிடையாது. ஆனால் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறது மிக மோசமானது. இதை தான் திமுக செஞ்சது. இன்னைக்கு திமுக கூப்புல உட்கார்ந்துருக்கு காரணம் இதான். போராடுகிற அந்த செவிலியர்களை, இடைநிலை ஆசிரியர்களை, இந்த தூய்மை பணியாளர்களை அவமதிச்சது, அடிச்சது, நைட்டு 12 மணிக்கு கைது பண்ணிட்டு இருக்கும்போது கூலி படம் பார்த்ததுன்னு மு க ஸ்டாலின் செய்த தவறுனால தான் இன்னைக்கு கூப்பிட உட்கார்ந்துருக்கார். அந்த தவறை இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது. அவர்கள் கோரிக்கை நியாயமான கோரிக்கை. அந்த பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அவங்களுடைய ஒர்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும். அதனால கண்டிப்பாக இதில் வந்து அரசாங்கம் முனைப்பு காட்டி அவங்கள பணி நிரந்தரம் செய்யணும். தெரியும் எல்லாம் வந்து 100 நாளுக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணுனா ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியும்? அது நம்மளால புரிஞ்சுக்க முடியுதுல்ல. அந்த வழி நான் ஃபீல் பண்ணுறேன். என்ற கடந்த காலகட்டங்களில் என்னால் பார்த்து ஈர்க்க முடியல அந்த அரசாங்கத்தோட பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் உள்ள உட்கார்ந்துருக்குறோம். நம்ம அந்த அரசாங்கத்தை பற்றி பேசுகிறோம், நல்லது நடக்கிறத பற்றி பேசுகிறோம், தவறு நடக்கிறத பற்றி பேசுகிறோம். நிதி நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது, 13 லட்சம் கோடி கடன் இருக்குது, இதை எப்படி சரி செய்ய போகிறார் அப்படின்ற நோக்கத்தோடு பார்க்குறோம். அதனால் அதாவது நியமன ஆசிரியர்களுக்கு இப்போ வேலை போடலைங்க, டிஎன்பிசியில் உள்ளவங்களுக்கு வேலை போடலைங்க, அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யலைங்க, செவிலியருக்கு பணி நிரந்தரம் செய்யலைங்க. இதெல்லாம் கொண்டாந்து எல்லாத்தையும் ஒரு மனுஷன் தள்ள அமுக்க நான் பார்க்கல. அவருக்கான டைம் வேணும். ஆனால் அவர்களை சந்தித்து ஒரு வாக்குறுதி கொடுங்க. இன்னொரு 3 மாதம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் பணி நிரந்தரம் செய்வோன்னு சொல்லுங்க. இன்னைக்கு வந்து காய்கறியோட ரேட்டெல்லாம் தெரியும். இன்னைக்கு சத்தமே இல்லாமல் சாதாரண எளிய மக்கள் பயன்படுத்துகிற அந்த காய்கறிகள், மளிகை ஜாமானோட விலை கடுமையாக ஏறி இருக்கு. அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சாதாரண மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வெங்காயம் கடந்த ஆட்சி காலத்தில் வெறும் 40 ரூபா இருந்தது, இன்னைக்கு 80 ரூபா மாறி இருக்கு அப்படின்னு நியூஸ் கிடைச்சிருக்கு. தேங்காய் 40 ரூபா இருந்து 75 ஆயிருக்கு. இஞ்சி வந்து 100 ரூபா இருந்தது, இப்போ வந்து 200 ஆயிருக்கு. அதே மாதிரி எல்லா வேலையும் நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டாலும் சரி, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சர்க்கரை, அதோட விலைகள்லாம் இன்னைக்கு டபுள் ரேட்டாக ஏறி இருக்கு. அதிகமாக ஏறி இருக்கான்னா கண்டிப்பாக ஏறி இருக்கு. இது மிகப்பெரிய பிரச்சனை. சத்தமே இல்லாமல் ஏற்றிருக்கிறாங்க. நமக்கு தெரியும் எல்லா ஆட்சியிலுமே சரி, புதுசாக ஒரு ஆட்சி வந்தது பிறகு நிதி நெருக்கடியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை ஏற்றுவாங்க. அப்படி தெரியும். இது கொஞ்சம் அதிகமாக இருக்கோ, மக்கள் கஷ்டப்படுறாங்களோ, திமுக செய்கிற அதே செயலை செய்கிறாங்களோ நமக்கு தெரியும். நம்ம வந்து வானத்திலேருந்து குதிச்சு வந்த தேவதூதன் கிடையாது விஜய் என்ற ஒரு நபர். அவரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான். அந்த இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. உள்ளே போனது பிறகு இவ்வளோ கஷ்டமா, இவ்வளவு செய்யணும், அவ்வளவு செய்யணும், இவ்வளவு செய்யணும், எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி அந்த மனுஷன் வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த பிறகு அதோட மிகப்பெரிய கஷ்டம். ஏனென்றா மேனேஜ் பண்ணணும்ல. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னா
அதற்கான தீர்வை நீங்கள் தான் எட்டணும். அதற்கு தான் நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க. அதுக்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பல அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இதையெல்லாம் இந்த லீக்கேஜ் எல்லாம் தலைவர் விஜய் அவர்கள் தடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்த போதிலும் இந்த மக்கள் பயன்படுத்துகிற அடிப்படை இந்த உணவுப் பொருட்களுடைய விலையெல்லாம் இவ்வளவு கடுமையாக ஏற்றுனீங்கன்னா எல்லாமே சராசரியாக ஏறி போயிட்டுனா கஷ்டமாக இருக்கும். சம்பளம் வெறும் 15,000 தான், மாதம் சம்பளம் 15,000 தான் வாங்குறாங்க. நேற்று வரைக்கும் ஒரு செலவே ஒரு 8,000 வந்துச்சு. இன்னைக்கு அது 10,000 தாண்டி போயிருக்கு, 12,000 தாண்டி போயிருக்குன்னா அவங்களுடைய சேமிப்பு பணம் மிச்ச பணமே பார்த்தீங்கன்னா 4,000 வச்சுட்டு இருப்பாங்க. இது மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் அரசு கவனத்தில் கொள்ளணும். கொண்டு இதெல்லாம் தீர்க்க வேண்டும் என்பதை நான் உங்களிடத்துல அரசு இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். மக்களாகி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய தாழ்மையான மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் ஏன் தாத்தா.